வணக்கம். தமிழ்நாட்டிலே முதலா ஒரு ரெட் சப்போட்டாக்காக ஒரு வீடியோ பதிவு பண்றோம்னா நம்ம நர்சரியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது யாராவது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தாலோ இல்லைன்னா பார்த்துருந்தாலோ இந்த பழங்களை பத்தி கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா இது நான் ஏற்கனவே ஒரு பழம் சாப்பிட்டேன், ஆனால் அது இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகலை. நாகர்கோயிலில் சாப்பிட்டேன், அந்த நகராட்சி பூங்கால இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ கலராக வரல. இப்போ நம்ம நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய செடி தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வந்தோம், அதில் இவ்வளோ ஒரு பழம் வந்திருக்கு. ரொம்ப அட்ராக்டிவ் கலராக இருக்கு, ரொம்ப ரெட்டாக இருக்கு. இதை கட் பண்ணி பார்க்கலாம். அது லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவோட கமெண்ட்ல கேட்டிருந்தார் ஒரு கஸ்டமர், என்னாச்சு ரெட் சப்போட்டா அப்படின்னு. நம்ம எங்க மறந்துடுவோம்னு நினைச்சிட்டு பாருங்க, ஒரு உள்பக்கத்துல தெரியுறது இது வந்து விதை தான். ஆமா, விதை தான். இது வந்து சதைப்பகுதி. அதான் கூகுளில் பார்க்கும்போது நீங்க ரெட் சப்போட்டானா உள்பக்கம் கூகுளில் பார்க்கும்போது உள்பக்கம் ரெட் கலர்ல இருக்கு, வெளிப்பக்கம் வந்து எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா இது ஆப்போசிட்டா இருக்கு. நேச்சுரலா வரக்கூடிய மரத்துல பாத்தீங்கன்னா, செடியில பாத்தீங்கன்னா உள்பக்கத்துல மஞ்சளாவும் வெளிப்பக்கம் நல்ல ரெட்டிஷாவும் இருக்கு. இது நல்லா பழுத்துச்சு, அதனால கொஞ்சம் சில பகுதி டேமேஜ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம செடியில அப்படி பழுக்க விட்டுட்டோம். அது என்னைக்கு தான் பழுக்குது, எப்படிதான் டேஸ்ட் இருக்கு பார்க்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு வித்தியாசமான ருசி, இனிப்பு இருக்குது, நல்லா இனிப்பு இருக்குது. ஒரு இலந்த பழம் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும், அதாவது நல்ல பழுத்த ஒரு இலந்த பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. தோலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுமே ஒரு இலந்த பழத்தோடைய தோல் மாதிரி தான் இருக்கு. இது நார்வேல நிறைய வீடுகள்ல இத மரங்களா பார்த்திருக்கேன். இது ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம சின்னதுலயே நம்ம தொட்டிலேயே காய்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு செடியா இருக்கு. பாருங்க தோல், இது ஒரு இந்த நம்ம இலந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த இலந்தையோட தோல் மாதிரி இருக்கு. இது சதை பகுதி. பழம் வந்து ரொம்ப பெருசா வரல. இது வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் 20 கிராம் தான் வரும், இவ்வளவுதான் வருது. ஒரு பாக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு தான் இருக்குது பழத்தோட சைஸ். ருசி பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி, ஒரு ஆப்பிள் ஒரு இழந்த பழமும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. ஆப்பிள் சாப்பிடும்போது மாவு ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு, நல்லாவே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாவு ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி இருக்கு. பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பழமா கடைகள்ல இப்ப சீசன் வர்றது சம்மர்ல வரும், அந்த காயா சாப்பிடக்குள்ள ஒரு ஃபிளேவர் டேஸ்ட் அதே மாதிரி இருக்கு. லைட்டா சப்போட்டா ஒரு வாசனை இருக்கு. பேரிச்சம்பழம் சப்போட்டா எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ், எல்லாமே மிக்ஸ்அப். ஆனா ஒரு வித்தியாசம் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, மாவு மாதிரி இருக்கு. இது ரெட் சப்போட்டாங்கும்போது நிறைய பேர் புதுசா கேள்விப்படுறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். பழைய காலத்திலே நம்ம ஊர்களில் இருந்த ஒரு பழ வெரைட்டி தான் இது. இப்போ ஒட்டு செடிகளா வந்திருக்கு. நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் இதை வந்து ஒட்டு செடிகளா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செடி வேணும்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.